வியூவர்ஸ், நம்ம இந்தியாவில இருந்து நிறைய நாடுகள் அண்டார்டிகால தொடர்ந்து ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆய்வுகள்ல அண்டார்டிகால கண்டுபிடிக்கப்பட்ட 9 விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அண்டர் வாட்டர் நெட்வொர்க். அண்டார்டிகாவுக்கு அடியில 400க்கும் அதிகமான லிக்விட் லேக்ஸ் இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதாவது அண்டார்டிகா முழுக்க ஐஸா உறைஞ்சு போயிருந்தாலும் இந்த ஐஸுக்கு அடியில பல மில்லியன் வருஷம் பழமையான லேக்குகளும் இன்னும் உறையாம இருக்குதா. அதுலயும் இந்த தண்ணீர்ல நிறைய நுண்ணுயிர்கள் கூட வாழ்றதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டார்டிகாவுடைய டெம்பரேச்சருக்கும் அங்க அடிக்கிற வறண்ட காத்துக்கும் இப்ப இங்க உயிரினங்கள் வாழ்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா இதே அண்டார்டிகா ஆரம்பத்துல நிறைய மரங்களோட ஒரு அடர்ந்த காடா இருந்திருக்கு. நியூசிலாந்து ஆய்வாளர்கள் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அண்டார்டிகாவும் ஒரு அடர்ந்த காடா தான் இருந்திருக்கு. கிரிட்டாஷியஸ் பீரியட்ல எல்லாம் இங்க நிறைய உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு. அதோட படிவங்கள் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. மரங்களுடைய இலை படிவங்களை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களால தான் அண்டார்டிகா இப்படி முழுமையான பனி பிரதேசமா மாறி இருக்கு. அண்டார்டிகால இருக்கிற ஐஸை ஓட்ட போட்டு அடியில இருக்கிற தண்ணீரை ஆய்வு பண்ணும்போது அந்த தண்ணியில எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ்ங்கிற இந்த நுண்ணுயிர்கள் வாழ்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு கடினமான குளிர்ந்த தண்ணீர்லயும் இந்த நுண்ணுயிர்கள் உயிர் வாழ்றத பார்த்து ஆய்வாளர்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அடுத்தது ஒயிட் பிரமிட். பிரமிட்னாலே நமக்கு எகிப்து தான் ஞாபகத்துக்கு வரும். எகிப்துல இருக்கிற பிரமிடையாவது மனிதர்கள் கட்டினாங்க. ஆனா அண்டார்டிகால இயற்கையே ஒரு பிரமிடை கட்டி வச்சிருக்குது. 2016ல ஆய்வாளர்கள் சேட்டலைட் இமேஜஸ் மூலமா அண்டார்டிகாவை ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது பிரமிட் மாதிரி இருக்கிற இந்த மலையை கண்டுபிடிச்சாங்க. பிரமிடை எப்படி 4 பக்கமும் கரெக்டான அளவுல கட்டி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த மலையுடைய 4 பக்கமும் ஒரே அளவுல இருக்குது. இதனாலதான் இத ஒயிட் பிரமிட்னு சொல்றாங்க. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியும் நிறைய மரங்களோட அடர்ந்த காட்டு பகுதியா தான் இருந்திருக்கு. அப்ப உருவான இந்த மலைப்பகுதி கரெக்டா பிரமிட் ஷேப்லயே உருவாகி இருக்கு. அடுத்தது கோஸ்ட் மவுண்டைன். பொதுவா எல்லாரும் அண்டார்டிகாவை எந்த விதமான சத்தமும் பொல்யூஷனும் இல்லாத அமைதியான இடம்னு சொல்வாங்க. ஆனா அண்டார்டிகால இருக்கிற கோஸ்ட் மவுண்டைன்ங்கிற இந்த மலைப்பகுதியில இயற்கையாவே வித்தியாசமா காத்துடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. இதனாலேயே இந்த பகுதியை சிங்கிங் ஐஸ்னு கூட சொல்றாங்க. மனிதர்கள் இசைக்கருவிகளை வாசிக்கிற மாதிரி ஒரு விதமான வைப்ரேட் சவுண்டோட காத்துடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. இதே மாதிரி அண்டார்டிகால உள்ள ஐஸை ஓட்ட போட்டு இந்த ஓட்டைக்குள்ள ஐஸ் போட்டாலும் ஐஸ் கீழே போற சத்தம் ரொம்பவே வித்தியாசமா கேட்கும். ஏதோ லேசர் கண்ணை வச்சு சுடுற மாதிரி வித்தியாசமான சவுண்டோட இந்த ஐஸ்கள் கீழே போய் விழும். அடுத்தது பிளட் ஃபால்ஸ். எங்க பார்த்தாலும் வெறும் வெள்ளையா இருக்கிற அண்டார்டிகால இங்க மட்டும் ஐஸ் கடியில இருந்து ரத்தம் வர மாதிரி சிவப்பு நிறமா இருக்கு. ஆஸ்திரேலியன் ஜுவாலஜிஸ்டான கிரிஃப்த் டெய்லருங்கிற இவரு தான் 1911ல இந்த பிளட் ஃபால்ஸ முதல்ல கண்டுபிடிச்சாரு. இந்த ஐஸுக்கு கீழே அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த அயன் கண்டென்ட் இந்த ஐஸ் பாறைகள் வழியா வெளியில வரும்போது ஆக்சிடைஸ் ஆகி அப்படியே சிவப்பு நிறத்துக்கு மாறுது. அண்டார்டிகா ஒரு மிகப்பெரிய கண்டமா இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் தான் இப்படி சிவப்பு நிறத்துல தண்ணீர் வெளியாகுது. அடுத்தது எண்டூரன்ஸ். எண்டூரன்ஸ்ங்கிற இந்த கப்பல தான் அண்டார்டிகாக்குள்ள அதிக தூரம் போன முதல் கப்பல்னு சொல்வாங்க. சார் எர்னஸ்ட் சாக்லெட்டன்ங்கிற இவரு அண்டார்டிகாவை எப்படியாவது ஆய்வு பண்ணணும்னு 1914ல அண்டார்டிகாக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்காரு. 21 பேர் குழுவோட போன இந்த கப்பல் திரும்பி வரவே இல்ல. ரொம்ப வருஷமா இந்த கப்பலை தேடியும் கண்டுபிடிக்க முடியாமலே இருந்துச்சு. பிப்ரவரி 2021ல அண்டார்டிகாவுடைய அடிப்பகுதியை மிஷனை அனுப்பி ஆய்வு பண்ணும்போது இந்த கப்பலை கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல ஜிபிஎஸ் கூட கிடையாது. இதனால இந்த கப்பல் அண்டார்டிகால எந்த இடத்துல தொலைஞ்சு போச்சுன்னு யாருக்குமே தெரியல. இந்த கப்பலை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த பெரிய அண்டர் வாட்டர் ட்ரோனை உருவாக்கி இந்த கப்பலை கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது அண்டார்டிகா வால்கேனோ. ஐஸா உறைஞ்சு போயிருக்கிற இந்த அண்டார்டிகாலயும் ஒரு ஆக்டிவ் எரிமலை இருக்குது. அண்டார்டிகால உள்ள சவுத் ஷெட்லாந்துங்கிற இந்த தீவுல மவுண்ட் எர்பஸ்ங்கிற இந்த எரிமலை இருக்குது. இந்த பகுதியில -60 டிகிரி அளவுக்கு ரொம்பவும் குளிர்ந்த காத்து வேகமா அடிக்கும். ஆனா இதே இடத்துல வெடிச்சு சிதற எரிமலையும் இருக்குது. இந்த எரிமலைக்கு போய் ஆய்வு பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இங்க ஆக்சிஜன் குறைபாட்டுனால பயங்கரமான மூச்சு திணறல்கள் ஏற்படும். இந்த இடத்தை ஆய்வு பண்ண போன ஹெலிகாப்டர்களே இங்க விபத்துகள்ல சிக்கி இருக்கு. இங்க நிறைய இந்த மாதிரி ஐஸ் குகைகளும் இருக்கு. வெளியில இருந்து பார்க்க சின்ன குகை மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள மிகப்பெரிய குகையா இருக்கும். இந்த குகைக்குள்ள போகும்போது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் கத்தி மாதிரி ரொம்பவும் ஷார்ப்பா மலைகள் மேல நிக்கும். இதனால இந்த குகைக்குள்ள போறதும் ரொம்பவும் ஆபத்தான விஷயம். இந்த எல்லா ஆபத்துகளையும் தாண்டி தான் ஆய்வாளர்கள் இந்த எரிமலையை ஆய்வு பண்றாங்க. உலகத்துல இருக்கிற மத்த எரிமலைகளை விட அண்டார்டிகால இருக்கிற இந்த எரிமலையில இருந்து சாம்பிள்களை எடுக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமா. அடுத்தது சவுத் போல் ஹோல். உலகத்துல நிறைய இடங்கள்ல சிங்க் ஹோல்கள் இருக்குது. இந்த சிங்க் ஹோல்கள் எல்லாம் இயற்கையா உருவாகிறது. ஆய்வாளர்கள் பல வருடங்களா இந்த சிங்க் ஹோல்களை ஆய்வு பண்ணாலும் இந்த சிங்க் ஹோல்கள் உருவாகிறதுக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. 1970ல அண்டார்டிகாலையும் ஒரு சிங்க் ஹோலை கண்டுபிடிச்சாங்க. 3700 ஸ்கொயர் மீட்டர் அளவுல இருக்கிற இந்த மிகப்பெரிய சிங்க் ஹோல் சம்மர்ல 1-2 மாசம் தான் இப்படி வெளியில தெரியும். மத்த நேரங்கள்ல இந்த ஐஸால மூடி இருக்கும். சேட்டலைட் இமேஜ் மூலமா தான் இந்த சிங்க் ஹோலையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான சிங்க் ஹோல். அண்டார்டிகால வாழ்ற நிறைய உயிரினங்கள்
விலங்குகள் கூட அண்டார்டிகா முழுமையா ஐஸா உறைஞ்சு போயிருக்கிற நேரத்துல பிரீத் பண்ணிட்டு போறதுக்காக கரெக்டா இந்த சிங்கோலுக்கு தான் வருதுங்க. அடுத்தது ஏசியன் பென்குயின்ஸ். அண்டார்டிகானாலே நிறைய பேருக்கு முதல்ல இந்த பென்குயின்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஆரம்ப காலத்துல மனிதர்கள் அளவுக்கு மிகப்பெரிய பென்குயின்களும் இந்த அண்டார்டிகால வாழ்ந்திருக்கு. 120 கிலோ வெயிட் இருக்கிற பென்குயின்களுடைய எலும்புகளையும் படிவங்களையும் அண்டார்டிகால கண்டுபிடிச்சிருக்காங்க. 60ல இருந்து 62 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய பென்குயின்கள் அண்டார்டிகால வாழ்ந்திருக்கு. இதுங்களை ஆந்த்ரோபோனஸ்னு சொல்றாங்க. மனிதர்களை விட பெருசா இருந்த இந்த பென்குயின்கள் டைனோசர்கள் அழிஞ்ச டைம்ல இதுங்களும் அழிஞ்சிடுச்சுங்களா. மத்த விலங்குகளுடைய படிவங்களும் எலும்புகளும் நிறைய இடங்கள்ல கிடைக்கும். ஆனா இந்த பெரிய பென்குயின்களுடைய எலும்புகள் அண்டார்டிகால மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஐஸ்பர்க். A23A சொல்ற இந்த ஒரே ஒரு ஐஸ் பாறை 3900 கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய ஐஸ் பாறை. சேட்டலைட் இமேஜ் மூலமா பார்த்தாதான் இந்த ஐஸ் பாறையையே முழுசா பார்க்க முடியும். அதாவது சென்னையை விட ஒரு 3 மடங்கு பெரிய அளவுல இருக்கிற இந்த ஐஸ் பாறை 1986ல அண்டார்டிகாவை விட்டு பிரிஞ்சு தனியா நகர ஆரம்பிச்சிருக்கு. மனிதர்கள் பூமியை தொடர்ந்து வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய ஐஸ் பாறைகள் அண்டார்டிகாவை விட்டு பிரிஞ்சு நகர ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கடல் நீர் மட்டத்தை அதிகப்படுத்துது. இதுவரைக்கும் அண்டார்டிகாவை விட்டு பிரிஞ்ச ஐஸ் பாறைகள்லயே இந்த A23A தான் மிகப்பெரிய ஐஸ் பாறை. இந்த ஐஸ் பாறை முழுமையா கரைஞ்சு முடியும் போது நிறைய சின்ன சின்ன தீவுகளே கடலுக்குள்ள மூழ்கிடுமா. அந்த அளவுக்கு இப்போ வேகமா அண்டார்டிகால உள்ள ஐசுகள் உருகிக்கிட்டு இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நீங்க யாரெல்லாம் அண்டார்டிகாவை நேர்ல போய் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.